நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இது, ஒரு ஃபேன் கூட இல்லாம? கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல அதுக்கு ஒரு ஃபேன் கூடவா இருக்காது? இல்ல கேட்டிருக்கோம். இப்போ எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? இல்ல இன்னும் யாரும் வர ஆரம்பிக்கல. வந்ததும் மேடைக்கு வந்தா போதுன்னு குருவி சொன்னான். அப்ப வீட்ல இருந்து நம்ம லேட்டா கிளம்பி இருக்கலாம்ல? இல்ல நம்ம வந்து வேணா வெயிட் பண்ணலாம். நமக்கு முன்னாடி வந்தவங்க நமக்காக வெயிட் பண்ணா அவ்வளவா நல்லா இருக்காது. ஆமா, அப்படியே பெரிய கலெக்டரும் கவர்னரும் ரிசப்ஷனுக்கு வந்திருக்காங்க, காத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன் இப்படி எரிச்சல் ஆகுற? பட்டு புடவையை கட்டிக்கிட்டு இப்படி புழுக்கத்துல உட்கார்ந்து பாருங்க, அப்ப தெரியும். வேணா ஹெச்எம் ரூம்ல வெயிட் பண்ணலாமா? ஐயோ, அங்கெல்லாம் வேணாம். அவர் போடுற பிளேடுக்கு இதுவே எவ்வளவு பெட்டர். ஏய், பெரியவங்கள அப்படிலாம் பேசாத, ரொம்ப தப்பு. இங்க பாருங்க, ஏதோ நீங்க சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். சும்மா அது தப்பு இது தப்புன்னு கடுப்ப கலப்பாதீங்க. சாரி. ரொம்ப தான் பம்பர மாதிரி தெரியுது. நான் பிரச்சனைக்கு வரல. எது வரைக்கும்? ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் தானே? சொல்லுங்க. ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன நீங்க சைலண்டா கிளம்பி வந்துட்டு? இல்ல, நாங்க கிளம்புறப்ப உங்களை பார்த்தோம், உங்களை காணோம், அதான். இல்ல, உங்க 2 பேர் பேர்ல அர்ச்சனை பண்ண போயிருந்தேன். கயல், புடவை ரொம்ப சூப்பர். எங்க உங்க ஊர்ல வாங்கினதா? இல்ல இல்ல, இங்க வாங்கினதுதான். அப்படியா? இங்கேதான் நாங்க இருக்கோம். எங்க கண்ணுல இந்த புடவை படலையே. நல்ல டேஸ்ட் உனக்கு. இனி எனக்கு புடவை வேணும்னா கூட உன்கிட்ட தான் கேட்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆமா ஆமா, நல்ல டேஸ்ட் தான். சாரோட Dress கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் உன்னோட செலக்ஷன் தானா கயல்? Dress நல்லா இருக்கா இல்ல ஆள் நல்லா இருக்காரா? ரெண்டும் தான். சாருக்கு என்ன குறைச்சல்? நான் மறந்தே போயிட்டேன். இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ. வேண்டாம் வேண்டாம், விடு, நானே வச்சு விடுறேன். நீங்க திரும்புங்கோ. ட்ரெஸ்ல பட்டா கரை ஆயிடும். நானே வச்சு விடுறேன், இருங்க. சரி, நீங்க இருங்கோ. நான் போய் மத்த ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி. என்ன நடக்குதுங்க? என்ன என்னவா? அதான் அந்த சக்களத்தி நீங்க புடவை செலக்ட் பண்ண அழக சொல்லி என்ன வெறுப்பேத்திட்டு போறா. இல்ல, அவங்களுக்கு புடவை வாங்கினது நான் தானே தெரியாது. யார்கிட்ட காது குத்துறீங்க? 2 பேரும் சேர்ந்து பேசி வச்சுக்கிட்டு ஒன்னா நடிக்கிறீங்களா? ஏய், இப்படி எல்லாமா சந்தேகப்படுவாங்க? பொண்டாட்டி மாதிரி உரிமையா திருநூறு பூசி ஊதி விட்டுட்டு போறா, அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, அவங்க உனக்கும் தானே அதை பண்ணாங்க. அதான் பார்த்தனே அவ என்னெல்லாம் பண்ணான்னு. இங்க பாரு கயல், தப்பா பார்த்தா எல்லாமே தப்பா தான் தெரியும். அவளோட ஒன்னா இத்தனை நாள குடும்பம் நடத்திட்டு இப்ப எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? வேணாம் கயல், அசிங்கமா பேசாத. அசிங்கம் பண்ணது நீங்க, நான் பேசுறது அசிங்கமா தெரியுதா? அவ வீட்லயே என்ன கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு 2 பேரோட சேர்ந்து குடும்பம் நடத்தலான்னு பாக்குறீங்களா? நேருமே சந்தேகப்படாத. இந்த வாரு, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். அது வரைக்கும் வா கொடுத்த மாதிரி நடந்துக்க. என்ன மிரட்டுறீங்களா? கெஞ்சி கேக்குறேன். நான் அசிங்கப்பட்டு போக வேண்டியதுக்கா இல்ல. வெளியில் இருக்க அத்தனை பேர் சந்தோஷத்துக்கு எடுத்துறாது. கடவுள் நினைத்தான், மணநாள் கொடுத்தான், வாழ்க்கை உண்டானதே. கலைமகளே நீ வாழ்கவே. அவனே இணைத்தான், உறவை வளர்த்தான், இரண்டும் ஒன்றானதே. திருமகனே நீ வாழ்கவே. சிமி, இப்படி
இப்படி நீங்கள் நானும் பக்கத்துல பக்கத்துல ஆ? சும்மா உள்ளலாயே. இங்க ஒருத்தன் ஒரு ஃபிகர் கூட இல்லாம திண்டாடுறான். ஆனா ரிசப்ஷன்ல கூட உனக்கு பக்கத்துல ஒண்ணு கீழே ஒண்ணுன்னு 2 ஃபிகர். அழகா நீ ரொம்ப பாவப்படா. எப்படி வருமா உட்காரு. அப்புறம் வரவேற்புற அழகா என்னையா அங்க நிக்கிற? வரவேற்புற சொல்லணும்ல, வாயா மேல. இதோ வந்துட்டேன். கமிங் ஐ அம் கமிங். ஸ்டார்ட் பண்ணியா? மைக் டெஸ்டிங் 1 2 3. கடவுளே, இந்த குரங்க வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. இங்கே அலையலையாய் திரண்டிருக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களே, எனது அருமை கண்ணங்களே. யோ என்னையா கண்ணை போய் கண்ணம்னு சொல்ற? சும்மா இருங்க சார், இங்க ரைமிங் அதுதான் சார் வரும். எப்படியோ முடிச்சு தொலை. மற்றும் என்னுடன் கூடி கூத்தடிக்கும் ஆசிரியர் தங்கங்களே, எனது அருமை சிங்கங்களே, இந்த விழாவை நடத்த வந்திருக்கும் என் மூத்த கிழவர், அன்பர், நண்பர், வெண்தலை வேந்தர் ஐயா HM நடராஜன் அவர்களே, எங்களுக்காக பிரியாணி ரெடி பண்ணும் சிங்கங்களே, அந்த பிரியாணிக்குள் தூங்கும் வீரர்களே, அந்த பிரியாணியை தயாரிக்க தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் ஐயா காயல்பட்டம் கரிம்பாய் அவர்களே, நாம் எதற்காக இங்கு கூடியிருக்கிறோம், எதற்காக இங்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். நம் தோழன் சிங்க தமிழன் செந்தமிழ் வேந்தன் ஆருயிர் வேந்தன் பாரி மைந்தன் ஸ்டாலின் அவர்களை வரவேற்க. தோழா, நீ வருக வருக, நீ வளர்க வளர்க. பல்லும் பக்கோடாவும் போல, மட்டனும் பாஸ்மதி அரிசியும் போல, நீயும் உன் மனைவி கைல்வெளியும் என்றும் பிரியாமல் வாழ்க என்று வாழ்த்தும் இந்த அழகனின் நெஞ்சு. ஐயோ, என் தோழன் பெயரோ ஸ்டாலின், ஆனால் உண்மையில் அவர் ஒரு முருகன். சொல்ல வேண்டாம், பார்த்தாலே புரியும். காரணம் பசங்களா என்னன்னு சொல்லுங்க. நோ ஆன்சர். டீச்சர்ஸ் நீங்க சொல்லுங்க பாப்போம். நோ ஆன்சர். ஆல் ஃபைன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் தோழன் பெயரோ ஸ்டாலின், ஆனால் உண்மையில் அவர் ஒரு முருகன். சொல்ல வேண்டாம், பார்த்தாலே புரியும். காரணம் பசங்களா என்னன்னு சொல்லுங்க. நோ ஆன்சர். டீச்சர்ஸ் நீங்க சொல்லுங்க பாப்போம். நோ ஆன்சர். ஆல் ஃபைன். ரிசப்ஷன் முடிகிறதுக்குள்ள அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துற போல இருக்கே. பேசுனது போதும், போய் உட்காரு. சார் நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சார். காரணம் அவர் முருகனுக்கு நிகரான அழகானவர். அழகென்ற சொல்லுக்கு முருகா, அவர் அருளின்றி உலகிலே வேறில்லை முருகா என்ற பாடலுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டிக் கொண்டிருப்பவர் நமது அருமை நண்பர் தோழர் ஸ்டாலின். அவர் கைப்பிடித்துள்ள துணைவியோ சிரிப்பழகில் ஒரு ஸ்னேகா, கண்ணழகில் இன்னும் ஒரு மீனாட்சி. மொத்தத்தில் முருகனுக்கு நிகரான வள்ளி என சொல்லி பிரியாணி வாசம் மூக்கை தொலைப்பதால் எனது உரையை கவரில் மடக்கி சுருட்டி வைத்துவிட்டு விடைபெறுகிறேன். உங்கள் ஏகேச்சம் திரு அழகன் என்கின்ற சுப்பையா. ஹலோ, செக் செக் செக். திரு ஸ்டாலின் திருமதி கயல்விழி திருமணத்திற்கு வந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவரையும் எங்கள் மௌன கீதங்கள் இன்னிசை குழுவின் சார்பாக வருக வருக என 2 கரம் கூப்பி வரவேற்கிறோம். சொல்லின் வேந்தர், ஆற்றலான ஆசிரியர், வாக்கு கற்றுக் கொடுக்கும் வாத்தியார், பண்பான படிப்பாளர் எங்கள் இனிய நண்பர் ஸ்டாலின் அவர்களுக்கும், குணம் குன்றா குணவதி, கண்ணியம் குறையாத கற்புக்கரசி, மாந்தர்குல மாணிக்கம் திருமதி கயல்விழி அவர்களையும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆயிரம் ஆண்டுகள் வாழ எங்களின் மௌன கீதங்கள் இன்னிசை குழுவின் சார்பாக வாழ்த்துகிறோம். இன்னிசை குழுவின் உரிமையாளர் பல்லவி பாஸ்கரன் ஆகிய நானும் எனது இனிய மனைவி பி சுசிலா அவர்களின் சார்பாகவும் எங்களுடைய அன்பு செல்வன் கிளி என்கிற பாலசுப்ரமணியன் அவர்கள் சார்பாகவும் இந்த அருமையான பாடலை மணமக்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம்.
அடுத்தபடியாக ஸ்டாலின் சாரை பற்றி நமது மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் வாழ்த்துரை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். நீங்க எவ்வளவுதான் கைதட்டினாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லாம இந்த மேடை விட்டு இறங்க மாட்டேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். பயங்கர குறும்புக்கார பசங்க. எங்க ஊர்ல இந்த மாதிரி பசங்கள உருப்படாத பசங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல தெரியும். சில பேர் வேலை செய்யறத பாக்குறப்போ அடடா இவங்க வேலையை நல்லா பண்றாங்களேன்னு தோணும். ஆனா சில பேர் வேலை செய்யறத பார்க்கும்போது ஆஹா இந்த வேலையை இப்படியெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமான்னு நமக்கு பயங்கரமா தோணும். நம்ம ஸ்டாலின் இதுல 2வது ரகம். அதிகபட்சமா ஒரு வாத்தியாரால பசங்களை நல்லா படிக்க வைக்க முடியும். ஆனா பாதி பேரு அதை கூட செய்யறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாத்தியாரு ஒரு பையனோட வாழ்க்கைக்குள்ள புகுந்து அவன் வாழ்க்கையை நல்லபடியா திருப்பி போட முடியும்னு ப்ரூவ் பண்ணது நம்ம ஸ்டாலின். அப்புறம் ஸ்டாலினுக்கு புகழ்றது பிடிக்காது, கொஞ்சம் கடுப்பாயிடுவான். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு சொல்லாம வேற எப்பதான் சொல்றது? அப்புறம் நம்ம எல்லாரும் உலகத்திலேயே நல்லவங்க கரெக்டானவங்கன்னு யாரை நினைப்போம்? அப்பா சார். உங்க அப்பா தான் உலகத்திலே நல்லவர்னு நீ நினைக்கிறியா? இல்ல சார். ஆமா சார். அம்மா அன்பானவன் நினைப்போம். அது கூட நமக்கிட்ட மட்டும்தான். நல்லவங்க பர்ஃபெக்டானவங்கன்னு நினைக்க மாட்டோம். யாருன்னு சொல்லுங்க சார். ஏய் நம்ம ஒவ்வொருத்தரும் தான் உலகத்திலே நல்லவங்கன்னு நம்மளே நாம நினைச்சுக்குவோம். ஏய் ஆமாவா இல்லையா? ஆனா நம்மளை விட நல்லவர் கரெக்டானவர்னு சில பேரை தான் நினைப்போம். அப்படி ஒரு ஆள் தான் நம்ம ஸ்டாலின். இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். அம்மா கயல்விழி, நீ ஒரு மாபெரும் மனுஷனை கல்யாணம் பண்ணி இருக்க. அவனை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. எங்க எல்லாரையும் பார்த்துக்க அவன் இருக்கான். அவனை நீ தான் பார்த்துக்கணும். அவனுடைய சேவை மேல மேல தொடர்றது உன் கையில தான் இருக்கு. ஏய் இந்த இடத்துல நீங்க கை தட்ட கூடாது, ஃபீல் பண்ணணும்ப்பா. அப்புறம் நம்ம கிளியோட அப்பா பாடல் மூலமா மணமக்களை 1000 வருஷம் வாழ்கன்னு வாழ்த்தினாரு. அதே மாதிரி நானும் என் பிள்ளைகளை வாழ்த்துறேன், 1000 வருஷம் வாழணும். எங்களுக்காக, இந்த பள்ளிக்காக ஆண்டவங்கிட்ட நான் எப்பவும் அதாப்பா கேட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு ஆசிரியரை தலைமை ஆசிரியரா வாழ்த்த வரல, என் சொந்த பிள்ளைய வாழ்த்துற ஒரு அப்பாவா இந்த பிள்ளைய நான் வாழ்த்துறேன். ஸ்டாலின் நீ நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும்யா. அம்மா கயல்விழி, இவன் தங்கம்மா, இவனை நல்லபடியா பாத்துக்கோம்மா. இவன் நல்லபடியா சந்தோஷமா இருந்தா பல பேருக்கு நல்லதும்மா. அந்த புண்ணியத்துல உனக்கும் பங்கு இருக்குமா. ஸ்டாலின் நீ நல்லா இருப்பையா, நல்லா இருப்ப. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ எதுக்கே சிரிக்கிற? சார் நீங்க எதுக்கு சிரிச்சீங்களோ அதுக்கு தான் சார் நானும் சிரிச்சேன். நான் எதுக்கு சிரிச்சேன்னு கரெக்டா சொல்லு பாப்போம். வேற என்ன சார், உலகத்தை நினைச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. யோ நீ இந்த உலகன்னு சொன்னது அந்த ஸ்டாலினை தானே? வேற யாரு? அந்த ராமராஜனை தான். சரி அவனை நினைச்சு நீ எதுக்கே சிரிச்ச? துன்பம் வரும்போது நகுகன்னு வள்ளுவரே சொல்லியிருக்கார் சார். நம்ம எதிரி ஸ்டாலினுக்கு இப்படி ஒரு துன்பம் வந்திருக்கும் போது எப்படி சார் சிரிக்காம இருக்க முடியும்? யோ நீ இப்ப துன்பம்னு சொன்னது ஸ்டாலினோட பொண்டாட்டிய தானே? அதே கனகாவத்தான் சார் சொல்றேன். யோ ஜோடி பொருத்தம் எப்படியா?
அதுக்கு பேரு ஜோடி பொருத்தம் இல்ல சார், ஜோடி வருத்தம். சார், ஸ்டாலினும் பொண்டாட்டியும் ஜோடியா நிக்கிற காட்சியை பார்த்துட்டு ஊருக்குள்ள 4 பேருக்கு கண்ணவிஞ்சு போயிட்டு தான் ஒரு கேள்வி. தமிழே, கல்யாணத்துக்கு 10 பொருத்தம் வேணும்னு சொல்லுவாங்க. இதுல ஏதாவது ஒண்ணு உனக்கு தென்பட்டுச்சாயா? இல்லையே சார், இல்லையே. யோ, அந்த பொண்ணு மூக்க பாத்தியாயா? அப்படியே நெளிஞ்சு வளைஞ்சு கோலம் போட்ட மாதிரி இருக்குயா. சார், நம்ம ஸ்டாலின் மூக்குக்கு அந்த பொண்ணோட மூக்கு எவ்வளோ பரவாயில்ல சார். யோ, ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகமா சொல்லிட்டீங்கய்யா. சார், இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா சார்? அந்த பொண்ணுக்கு கண்ணு கொஞ்சம் டோரி கண்ணாட்டம் இருக்கும்னு டவுட் சார். யோ, எப்படியா சொல்ற? வாழ்த்து சொல்ல ஸ்டேஜ்ல நின்னப்ப பார்வை எங்கேயே பாத்துக்கிட்டு நம்மள பார்த்த மாதிரி இருந்துச்சு சார். எனக்கு அப்பையில இருந்தே ஒரு டவுட் சார். பார்ட்டி வாமா மின்னல் மாதிரி ஒரு டைப்பா இருக்கும்னு தோணுது சார். ஆமாயா, டோரி கண்ணே தான், டோரி கண்ணு தாயா. நீ சொன்னதுக்கு அப்புறம் நானும் யோசிச்சு பாக்குறேன். அப்படி தயா தோணுது. யோ, நெத்தி கூட கொஞ்சம் ஏர் நெத்தியா இருந்துச்சியா. ஏர் நெத்தியா இருக்கிற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு எங்க ஊர்ல கிழவைங்க எல்லாம் சொல்லுவாங்கய்யா. இனிமே தொலைஞ்சா ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் என்ன ஸ்கூல் விஷயத்துல எல்லாத்துலயும் ஜெயிச்சாயா. ஆனா பாத்தியா, விதி அவன் சொந்த வாழ்க்கையிலேயே எவ்வளவு பெரிய ஆப்பு வச்சிருக்குன்னு. இதாயா ஆப்பு, ஆப்புலயும் ஆப்பு, அல்டிமேட் ஆப்பு. இப்பதாயா அந்த ஸ்டாலினை எல்லாத்துலயும் ஜெயிச்ச மாதிரி இருக்கியா. ஐ அம் தி வின்னர்யா. சார், நீங்க அடிக்கடி ஒரு டயலாக் சொல்றீங்களே, அது இப்ப சொல்லுங்க சார். ரொம்ப பொருத்தமா இருக்கு சார். அந்த ஸ்டாலினும் அவன் பொண்டாட்டியும் நாசமாய் போகட்டும், நாசமாய் போகட்டும். ஸ்டாலின் ஒளிஞ்சா.